திருப்பூர் மாநகராட்சியின் 31வது வார்டு பகுதியில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக இருக்கும் தீண்டாமை சுவரை அகற்ற தற்போது கோரிக்கை எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தீண்டாமை சுவரால் பட்டியலின மக்கள் வேதனை அடைவதாகவும் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய இந்த தீண்டாமை சுவரை அகற்ற வேண்டும் என்றும் அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் விஜயன். வணக்கம் விஜயன், பட்டியலின மக்களின் இந்த கோரிக்கை குறித்து கூடுதல் விவரங்கள். வணக்கம் சிக்கந்தர். திருப்பூர் மாநகரம் அந்த சூசையாபுரம் காலனி சாலையையும் அந்த ராயபுரம் சாலையையும் இணைக்கக்கூடிய அந்த சாலையின் நடுவே தீண்டாமை சுவர் கட்டப்பட்டிருக்கு. 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த தீண்டாமை சுவரை அகற்ற கோரி பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் இதுவரை மாவட்ட நிர்வாகம் தீண்டாமை சுவரை அகற்றவில்லை என அந்த பட்டியலின மக்கள் வேதனை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய அந்த பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் 1 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லக்கூடிய அவலமான நிலை காணப்படுவதாக வேதனை தெரிவிக்கிறாங்க. காலம் தாழ்த்தாக மேல் ராயபுரம் பகுதியில தனி கவனம் செலுத்தி மாவட்ட நிர்வாகம் அங்கு இருக்கக்கூடிய அந்த ஆக்கிரமிப்புகள் இந்த தீண்டாமை சுவர்களை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்திருக்காங்க. அதாவது திருப்பூர் மாநகராட்சி 37வது வார்டுல ராயபுரம் பிரதான சாலை இருக்கு. அதாவது அதே மாதிரி சூசையாபுரம் காலனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் அங்க இருக்கு. இங்கு குறிப்பா அந்த உயர் ஜாதியினர் வசிக்கக்கூடிய அந்த ராயபுரம் சித்தப்பா அவென்யூ சாலையையும் பட்டியலின மக்கள் வசிக்கக்கூடிய அந்த சூசையாபுரம் காலனி சாலையையும் இணைக்கக்கூடிய அந்த சாலையினுடைய குறுக்கே 30 ஆண்டுகளுக்கு மேலாக தீண்டாமை சுவர் கட்டப்பட்டிருக்கு. இதனை அகற்ற வேண்டும் என பல்வேறு அமைப்பினர் அரசியல் கட்சியினரும் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் மனு அளித்தும் இதுவரை இந்த தீண்டாமை சுவரை அகற்ற நடவடிக்கை எடுக்கல. இதன் காரணமா பள்ளி செல்லக்கூடிய குழந்தைகள் 1 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்லக்கூடிய நிலையும் காணப்படுது. இதனால பட்டியலின மக்கள் இதுக்கு வேதனை தெரிவிக்கிறாங்க. குறிப்பா இந்த தீண்டாமை சுவரை அகற்ற கோரி தமிழ்நாடு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாநில ஆணையத்திற்கும் பல்வேறு அமைப்பினர் புகார் மனு அனுப்பி இருக்கிறாங்க. திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் இனியும் காலம் தாழ்த்தாமல் இந்த சூசையாபுரத்தில் இருந்து ராயபுரம் செல்ல தடையாக உள்ள அந்த தீண்டாமை சுவற்றினை அகற்றி வழிவகை ஏற்படுத்த வேண்டும் என்றும், இதே போன்று அந்த பகுதியில் மற்றொரு இடத்தில் கட்டப்பட்டுள்ள அந்த தீண்டாமை சுவரையும் இடித்து அகற்றப்பட வேண்டும் என்றும், அதே மாதிரி சூசையாபுரம் காலனி பகுதியையும் ரயில்வே லைனுக்கு வரை கல்லூரி சாலைக்கு செல்லக்கூடிய பாதையையும் தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்திருக்கிறாரு. அதனையும் அகற்றி வழிவகை ஏற்படுத்தி தரணும் அந்த பகுதி மக்களுடைய பிரதான குற்றச்சாட்டாக தெரிவிக்கிறாங்க. திருப்பூர் ராயபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தீண்டாமை சுவரை இடித்து உடனடியாக அகற்ற வேண்டும் என இன்னைக்கு நடைபெற்ற மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டத்திலும் மீண்டும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனுவா வழங்கியிருக்காங்க. சிக்கந்தர், விரிவான தகவல்களுக்கு நன்றி விஜயன்.